ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்ட்ராபெரி ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் டாப் அண்ட் பாட்டம் டாட் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணிக்கலாம். சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் நான் இதில் ஸ்ட்ராபெரி காம்பவுண்ட் சாக்லேட்டே யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கலரு. நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டபுள் பாயில் மெத்தட்னால் நீங்கள் மேலே இருக்க பாத்திரம் கீழே இருக்கிற பாத்திரத்தோடு ஒட்டக்கூடாது. அதோடய ஹீட்டில் மட்டுமே மெல்ட் ஆகணும். அதேமாரி டைரெக்டாக அடுப்பில் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணக்கூடாது. சாக்லேட் கரிஞ்சு போயிடும், இல்லை கெட்டிமாயிடும். நீங்கள் அந்த ஒரு ஹீட்லேயே தான் வச்சு இது பண்ணணும். அந்த ஹீட் வெளியே வராத அளவுக்கு ஒரு பாத்திரம் மேலே செட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக. இதை ஒரு சைடு எடுத்து வச்சுப்போம். நம்ம இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம முட்டையும் சுகரும் போட்டு இது பண்ணோம். இதுக்கு நம்ம நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ண மாட்டோம். டாண்டி எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதேமாரி தான் இந்த இதுவும். நம்ம எக்கும் ஒயிட் சுகர் மட்டும் தான் போட்டு யூஸ் பண்ணுவோம். ரெண்டும் போட்ட பிறகு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சி வரணும். சுகர் கரையாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கேக்கு கீழே ஒரு மாதிரி சுகராக அப்படியே நின்றுடும். ஒரு மாதிரி சுகர் அடியில் இருக்க மாதிரி ஆகிடும், பிசு பிசுன்னு. பாருங்கள் எந்த அளவுக்கு பீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பீட் பண்ணி அடித்து எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நம்ம வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதையும் பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை மிக்ஸோட வெனிலா எசன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதில் நான் கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி எசன்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம், ஆப்ஷன் தான். சாக்லேட்டே உங்களுக்கு ஸ்ட்ராபெரி காம்பவுண்ட் சாக்லேட் தான், அதனால் அதுலேயே உங்களுக்கு ஃப்ளேவர்லாம் இருக்கும். எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கொஞ்சம் பிடிக்குன்றனால நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு காமிச்சிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தா சாக்லேட் மிக்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் நம்ம எக் மிக்ஸை ஊற்றி ரெண்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ரெண்டு மிக்ஸும் ஒன்று சேர்கிற மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. ரெண்டும் ஒன்று சேரும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி வளவளன்னு ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். அப்படி தான் இருக்கும். அது கெட்டியாகுதுன்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். அப்புறம் நம்ம இது வரைக்கும் யாருமே இந்த ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ரெசிபியுமே புதுசாக ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணலான்ட்ருக்கோம். நம்மக்கிட்ட எல்லா வகையான ப்ரௌனிஸ் பிளாண்டிஸ் எல்லாமே இருக்குது. மறக்காமல் நம்மக்கிட்ட வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மிக்ஸில் நான் ஏற்கனவே மைதா மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஜலிச்சு. அந்த மாவு இன்னொரு டைம் அதிலே வச்சு டைரெக்டாக ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா ஜலிச்சு ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பேட்டர் நல்லா வரும். அப்புறம் நம்மக்கிட்ட ப்ரௌனி வாங்கி ட்ரை பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்காக நாங்கள் எல்லா 250 கிராம்ஸும் வச்சுருக்கோம், பைட்ஸும் இருக்குது. சேம் டைம் நம்ம அமௌண்ட்டும் ரொம்ப வச்சு சேல்ஸ் பண்ணல. நம்மக்கிட்ட எல்லாமே அமௌண்ட் வைஸ் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். எல்லாருமே ப்ரௌனி வாங்கி டேஸ்ட் பண்ணணுன்றனாலே நம்ம ரேட் ரொம்ப அதிகம் வைக்கலை. மறக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா போட்டு ரொம்ப ஸ்பீடாக ஹார்டாக இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டர் ஹார்டாகிடும். அப்புறம் நீங்கள் பேட்டரை வச்சுட்டு பேக் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக கிடைக்கும். நான் இதில் உங்களுக்கு ஓட்டாமல் தான் காமிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு தான் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப போட்டு ஹார்டாக பண்ணிங்கன்னா பேட்டர் நல்லா வராது உக்காய் வரும்போது. அதேமாரி லங்ஸ் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுதான் கரெக்டாக இருக்கும். நம்மக்கிட்ட மில்லட்ஸ்லேயும் ப்ரௌனி இருக்குது. நீங்கள் வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் பேட்டரை. இப்போ நம்ம சைட் பை சைடு ட்ரே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் அந்த ட்ரேயில் இப்போது அதை ஊற்றிக்கலாம்.
இப்போ அதில் ஊற்றிட்டு சரிசமமாக ஒரே மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏர் பபிள்ஸ் இல்லாமல். இதில் நீங்கள் மேலே வந்து எந்த இது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சாக்கோ சிப்ஸ், டார்க் சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன். டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும். நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷனுக்கு எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் வியூ பண்ணி பார்க்குறீங்க. வியூ பண்ணி பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் இன்னும் நிறைய ப்ரௌனிஸ் வந்து நாங்கள் புதுசாக வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா தான் நம்ம ட்ரை பண்ணி உங்களுக்கு சேல் பண்ண முடியும். மறக்காமல் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பேட்டர் எடுத்து நம்ம ஓவனில் வச்சுக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் 2 ராடும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டுக்கு அதுலேயே 20 to 25 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஓடிஜி பொறுத்து டைம் வேரியேஷன் ஆகும். 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வெளியே எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ நல்லா பேக் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா ஃபஜ்ஜியாக மாய்ஸ்டராக இருந்துச்சு. மேலே கிரிங்கிள் டாப் எவ்வளோ அழகாக செட் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ரெசிபிஸ் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு வீடியோ ஃபுல்லாக போடலாம். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மக்கிட்ட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்மக்கிட்ட ப்ரௌனிஸோ பிளாண்டிஸோ வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் அவைலபிள் இருக்குது. நீங்கள் மறக்காமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவுமே நம்ம புதுசாக ப்ரௌனிஸ் வந்து லான்ச் பண்ணலான்ட்ருக்கோம். அப்புறம் ஆஃபர்ஸ் போடலான்ட்ருக்கோம். ஆஃபர்ஸ் போடலாமா, என்ன ஆஃபர்ஸ் போடலான்றது வந்து உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட இது மட்டும் இல்லாமல் டீ கேக், ஸ்பாஞ்ச் கேக்கும் அவைலபிளாக இருக்குது. நான் அது உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருப்பேன். நான் கம்மிங் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ ஸ்மூத்தாக மாய்ஸ்டராக இருக்குது பாருங்கள். அதில் உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும். உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஜூஸியாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நம்ம ப்ரௌனிஸ் எல்லாமே டேஸ்ட் வைஸ், குவாலிட்டி வைஸ், குவான்டிட்டி வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். நம்ம எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.